வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியில் இருக்கிற ஸ்ரீ முருகன் டியூஷன் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த டியூஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி புதுதாராபுரம் ரோட்டில் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு டியூஷன் சென்டரில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சுருப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்கூலை விட அதிக ஸ்ட்ரென்த் இந்த டியூஷனில் இருந்ததுங்க. இந்த டியூஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்குமே கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. 1 to 8 வரைக்கும் ஒரு பிரான்ச்சும் 9th to 12th வரைக்கும் ஒரு பிரான்ச்லையுமே இந்த டியூஷன் சென்டர் இயங்கிட்டு இருக்கு. ஒரு கிளாஸ்க்குமே இவங்க தனித்தனியா ஸ்டாஃப் வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்களோ சேம் அதே மாதிரியே இங்க போர்டு வச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. Listen, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா find the equation of the parabola. ஆல்ரெடி நம்ம பேரபோலாவை பத்தி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அதோட கான்செப்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஓப்பன் ரைட் சைடு உள்ள ஒரு பேரபோலா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் டிரா பண்ணிக்கிறேன்ப்பா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். சம் ஃபோக்கஸ் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஃபோக்கஸ். இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஏன்னு தெரியும். இந்த ஃபோக்கஸ் வழியா பெர்பெண்டிகுலரா பாஸ் ஆகிற லைனுக்கு பேரு நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்ப்பா, லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஜென்ரலா ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சம் ஃபோக்கஸ், சம் வெர்டெக்ஸ் கொடுத்துருக்கலாம், அல்லது என்ன கொடுத்துருக்காங்க இந்த லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்கலாம், அல்லது இந்த எட்ஜ் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் கொடுத்து என்ன கேட்பாங்கன்னா ஒரு பேரபோலாவோட ஈக்குவேஷன் கேட்பாங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் இந்த டியூஷன் சென்டர் எவ்வளவு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ஒரு 7 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சூப்பர். 7 இயர்ஸா இதே இடத்துல தான் ரன் இல்ல பண்றீங்க? மேடம், ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ரன் பண்ணிட்டு இருந்தோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அதிகமானனால எங்களுக்கு அங்க இடம் போதிய வசதி இல்லாதனால இப்போ நாங்க இங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். ஓகே. எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இங்க படிக்கறாங்க? மேடம் அரௌண்ட் ஒவ்வொரு இயரும் ஒரு 250 ஸ்டூடண்ட்ஸ் இங்க படிக்கறாங்க மேடம். ஸ்கூலை விட அதிகமா இருக்குங்க உங்களுக்கு? இல்ல அந்த அளவுக்கு சொல்ல முடியாது மேடம், ஆனா இருக்காங்க ஓரளவுக்கு நல்லா வராங்க மேடம். சோ எப்படிங்க சார் இங்க என்னென்ன கிளாஸ்ல இருந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நாங்க கிளாसेस வந்து அவேலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த கிளாஸ்? 12th வரைக்குமே. 12th வரைக்குமே. 12th வரைக்கும் மேடம். பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அந்த மாதிரி எதுவும் தனித்தனியா எடுக்கறீங்களா? ரெண்டு பேத்துக்குமே சேர்ந்து பைலாங்குவேஜ்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ எந்த கிளாஸ் அதாவது இங்கிலீஷ் மீடியமா இருந்தா தமிழ்மா ஜாயின் பண்ணிக்கலாம்? ஆமாங்க மேடம் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ இங்க 10th 12th பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா நீங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கறீங்களா? ஆமாங்க மேடம். இண்டிவிஜுவலா நாங்க எங்களுக்குன்னு ஒரு தனியா சிலபஸ் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோச்சிங் பண்ணிடுவோம் மேடம். சப்ஜெக்ட் வைஸாவே தனித்தனியா பண்ணிடுவாங்க மேடம். அதாவது இயரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மெயினான சப்ஜெக்ட்ஸ்க்கு நாங்க ரொம்பவே ஃபோக்கஸ்ட் பண்ணுவோம். மெயினா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 10th இருந்தா சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் நாங்க வந்து ஸ்டார்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் பொழுது நாங்க லாங்குவேஜஸ்க்குமே நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீச் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். சோ ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியா ஸ்டாஃப்ஸ்? எஸ் மேடம், எல்லாத்துக்குமே தனித்தனியா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க மேடம். அதாவது நம்ம டியூஷன்ல ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டா ஒரு டீச்சர் இருப்பாங்க. சோ ஒரு டீச்சர்னால எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க கேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு டீச்சர்ஸ் இருப்பாங்க மேடம். அதே போல எண்ட் ஆஃப் தி இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் பிராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஸ்பெஷலா கைட் பண்றதுக்காக நாங்க வெளியில இருந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வர சொல்லி இன்னுமே ஃபோக்கஸ்டா நாங்க டே ஃபுல்லாவே நாங்க கோச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஈவினிங் டைம் தான் நீங்க டியூஷன் நடத்துறீங்க? எஸ் மேம், ஈவினிங் 6 to 8:30 அரௌண்ட் அந்த டைம் தான் போவோம். எப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும் அப்பெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க கிளாसेस மார்னிங் பண்ணுவீங்க. இப்போ இந்த எக்ஸாம் டைத்துல நைட் ஸ்டடி எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. நைட் ஸ்டடி நம்ம பண்றது இல்லைங்க மேடம். ஆனா மோஸ்ட்லி டே டைம்லயே என்னென்ன அவங்களுக்கு பண்ணணுமோ அதை நாங்க பண்ண வச்சு சொல்லி கொடுத்துறீங்க. இப்போ எத்தனை ஸ்டாஃப்ஸ் இங்க இருக்காங்க மேடம்? அரௌண்ட் 13 ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் ஸ்டாஃப்ஸ் மேடம். இது போக அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் பிளஸ் எண்ட் ஆஃப் தி இயர்ல ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து கோச் பண்ணுவாங்க. சோ இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லயுமே நிறைய ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க சார். சோ நீங்க வந்து இங்க கிளாஸ் எடுக்கும்போது அதையும் அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுமா மேம்? அதாவது ஸ்கூல் ஹோம்வொர்க் பண்றதுக்கு நாங்க ஒரு 1 மணி நேரம் செப்பரேட்டா டைம் கொடுத்துறோம் மேடம். அது போக ஹெவி போர்ஷன்ஸ் இருக்கு. இப்போ மெஜாரிட்டி நிறைய ஸ்கூல்ல இருந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்தாங்க அப்படின்னா நாளைக்கு எங்க ஸ்கூல்ல இவ்வளவு ஹோம்வொர்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நாங்க படிக்க டைம் வேணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அந்த டீச்சர்ஸ் வச்சு நாங்க அசஸ் பண்ணிடுவோம் மேடம். ஏன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் என்னன்னா குழந்தைங்களை அனுப்புறோம் பட் சேஃப்டியா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இங்க உங்களுக்கு மெஜாரிட்டி நம்ம டியூஷன் சென்டர் வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு இடம் தான் மேடம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப ஒரு ரிச்சுவலான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றதுனால பழனி வார்டுல இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுக்குமே நம்ம மேல ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கு மேடம். நம்பி இப்போ வரைக்கும் அனுப்புறாங்க. இல்ல இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இங்கே படிச்சிட்டு இருக்காங்க. எஸ் மேடம், கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2017ல இருந்து படிக்கக்கூடிய பசங்க எல்லாருமே நிறைய பேர் 7 வருஷம் 8 வருஷம் அந்த பீரியட்ல ஸ்டார்ட் ஆன பசங்க இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் எங்களை விட்டு போனது கிடையாது.
சோ நம்ம கேர் பண்ணிக்கிட்டாலே கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டாங்க இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்டும் கொடுக்கணும் இல்லைங்களா? எஸ் மேம், ரிசல்ட்டுமே நாங்க நல்லா கொடுத்துருவோம் பசங்களுக்கு. இப்போ 10th எல்லாம் உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் எவ்வளவுங்க சார் உங்க நம்ம அரௌண்ட் 487 பக்கம் வந்திருந்தாங்க மேடம். போன வருஷம் 477 நினைக்கிறேன். ரெக்கார்ட் பார்த்தா தெரியும். எஸ் மேம். இப்போ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்றீங்க? நம்ம பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கரியர் கைடன்ஸா நாங்க தமிழ்நாடுகள்ல இருக்கக்கூடிய டாப் 10 காலேஜஸ் எல்லாத்துக்குமே நாங்க வந்து ஆல்மோஸ்ட் விசிட் கூட்டு போவோம் மேடம். எதனால அப்படின்னா அவங்களுக்கு அதை பாக்குறச்ச அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகி நம்ம இந்த மாதிரி பெரிய காலேஜஸ்ல பிளேஸ் ஆகணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்டடா படிப்பாங்க அப்படின்றதுக்காக காலேஜ் விசிட் கட்டாயம் கூட்டு போவோம் மேடம். இயர்லி ஒன்ஸ். அதே போல இயர்லி ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கிறதுக்காக ஏதாவது லோக்கல் ட்ரிப் ஏதாவது ஒன்று நாங்க கூட்டு போவோம் மேடம். அதே போல எண்ட் ஆஃப் தி இயர் எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பசங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக டூர் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே சூப்பர் சார். கண்டிப்பா அதெல்லாம் பண்ணாதான் அவங்களுக்கும் ஒரு மன அழுத்தம் இல்லாம இருக்கும். நிறைய இப்ப ஆனுவல் டே அந்த மாதிரிலாம் டியூஷன்ஸ்லயுமே கண்டக்ட் பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ் மேம். எஸ் சூப்பர் சார். கண்டிப்பா நானும் என் பையனையும் கொண்டு இங்க ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். நான் அக்கௌண்டன்சி எடுக்கிறேங்க சார். 11th 12th வித் 10th சோசியல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேங்க சார். 11th 12th அது போக சோசியல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேங்க சார். வித் MA B.Ed கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க சார். சூப்பர். ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ரைட் சார். இப்போ நீங்கள் வந்து டியூஷனில் தனியாக அந்த சிலபஸ் வந்து இந்த மந்த்துக்கு இத்தனை யூனிட் கவர் பண்ணுங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுங்க சார். கட்டாயங்க சார். அப்படி பண்ணால் தான் சார் நம்மளுடைய போர்ஷன்ஸும் முடிக்க முடியும். தென் இப்போ காலண்டர் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு 4 பாடம் கொடுக்குறாங்கன்னா 4 பாடத்தையும் நம்ம கொடுத்தாகணும். அதை நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு இப்போ அரையாண்டுக்கு அதுக்கு தேவையானது கொடுத்தா போதும். பப்ளிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டியூஷனுக்கு வர்றவங்களுக்கான ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும். சரிங்க. அதுக்கான டைம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? கரெக்டாக தாங்க சார். சார் உங்கள் சிலபஸ் இருக்குது, தனி ஹோம் ஒர்க்ஸ் இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? சார் இப்போது 2.5 மணி நேரம் டியூஷன் டைம் சார். இந்த 2.5 மணி நேரத்தில் இப்போ எனக்கு சொல்கிறேங்க சார். 11th 12th 2 ஹேண்டில் பண்ணுறேன் சார். அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். 11th ஃபர்ஸ்ட் ஹவர் நமக்கு அக்கௌண்ட்ஸ் போகிறேன் அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் வந்து அவங்க ஸ்கூல் ஒர்க் பார்ப்பாங்க, ஹோம் ஒர்க் பார்ப்பாங்க. அதுக்கு எனக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க அதை படிக்க வைப்பாங்க. வேர்ட்ஸ் நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புரியாமல் இருக்கும். அதை நாங்கள் புரிய வச்சு இங்கிலீஷ் இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கணுன்ற விஷயத்தை அவங்களுக்கு கொடுப்போம். இப்போ நான் செகண்ட் ஹவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் +2க்கு போயிடுவேன். 11th கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹவர் நான் அக்கௌண்ட்ஸ் எடுக்கும்போது 12th படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி மாறி மாறி ஷெட்யூல்ஸ் இருக்குங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்கூல்ஸ்லாம் தனித்தனியாக கிளாஸ் ரூம்ஸ் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9th தனியாக கிளாஸ் ரூம், 10th தனியாக கிளாஸ் ரூம்ஸ்னு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 11th 12thலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குரூப்புக்கு தனியாக கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் குரூப்புக்குன்னு தனியாக கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்டாஃப் வச்சு இவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சூப்பர்வைசிங்கும் தனியாக ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. தனித்தனியாக இவங்க அட்டண்டன்ஸுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எழுதி வச்சு டெய்லியுமே ப்ரெசென்ட் ஆகுறாங்களா, யார் லீவ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இவங்க வாட்ச் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாள் லீவ் போட்டாங்கன்னா கால் பண்ணி ஏன் வரல அப்படிங்கறதையும் கேக்குறாங்க. பசங்க யாராவது 7:30 வரைக்கும் டியூஷனுக்கு வரலைன்னா இமீடியட்டா பேரண்ட்ஸ் கால் பண்ணி அவங்க டியூஷனுக்கு வந்தாங்களா வரலையா அப்படிங்கறதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டியூஷன் சென்டர்ல பாத்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ட்ரிங்கிங் வாட்டருக்கும் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் என்ன? என் பேர் மகாஸ்ரீ. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 11th. ஸோ இந்த டியூஷன் சென்டர்ல எந்த கிளாஸ்ல வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஓ சூப்பர். எப்படி சொல்லி தராங்க இங்க? இங்க எல்லா டீச்சர்ஸுமே சூப்பரா சொல்லி தருவாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா? புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு தனித்தனியா சப்ஜெக்ட் வைஸா ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஸ்டாஃப் வந்து எடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு ஸ்கூல் ஹோம்வொர்க்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் இங்க கொடுக்குறாங்களா? கொடுப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் அப்படி, அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது 9th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிரான்ச் தாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1 to 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிரான்ச். இது பக்கத்துலேயே தனியா இயங்கிட்டு இருக்குது. இந்த பிரான்ச்லயுமே தனியா ஸ்டாஃப்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயும் ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், நீங்க தான் 1 to 8க்கு இங்க இன்சார்ஜ். நான் தான் 1 to 8க்கு சூப்பர்வைஸ் பண்றேன். அந்த கிளாसेसஸும் ஹேண்டில் பண்றேன். 10 ஸ்டூடண்ட்ஸ் ரேஷியோ விதம் 4 டீச்சர்ஸ் எனக்கு கீழ வேலை பார்க்கறாங்க. ஓகே. இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து டைரி ஹோம்வொர்க் தான் மேக்ஸिमम 1 to 8 ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுடைய ரொம்ப பர்టిక్యులர் வர்க்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் நாங்க எங்களுடைய ஸ்டைல்ல லிட்டில் வேர்ட்ஸ், டேபிள்ஸ், அவங்க பேசுற ஸ்டைலிஸ் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் கொண்டு போவோம்.
எடுப்போம். ஏன்னா 9th வரைக்கும் ஒரு மாதிரி நம்ம கிளாஸ் எடுப்போம், 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஒரு மாதிரி எடுப்போம். பட் கிட்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் எடுத்துறீங்க. அவங்களுக்கும் நீங்கள் போர்டு வச்சு கிளாஸ் எடுப்பீங்களா இல்லை? போர்டு வச்சு எடுக்க மாட்டோம். இன்கேஸ் அவங்களுடைய புக்ல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் ஒர்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேரண்ட் மாதிரியே பக்கத்துல உட்கார வச்சு ஒரு டீச்சர்ஸ் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வராத அளவுக்கு நாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி கொண்டு போவோம். ஏன்னா மெயினா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க இங்கே கம்ப்ளீட் பண்ண வச்சுட்டாங்க. மேக்ஸிமம் ஹோம்ஒர்க்ஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ண வச்சிருவோம். நாங்க 5:30க்கு ஆரம்பிச்சு 8:15க்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 2.5 ஹவர்ஸ்ல டைரி ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஒன்னா கொண்டு போவோம். அவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க்ஸ்ல சப்ஜெக்ட்ல எவ்வளவு கம்மியா இருக்காங்களோ அதை மோட்டிவேஷன் பண்ணி நாங்க எதுல டல்லா இருக்காங்களோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா அப்படிதான். நிறைய குழந்தைங்களுக்கு இப்ப ரீடிங் பிராக்டிஸே இல்லாம இருக்குங்க மேடம். சோ அதுவும் நீங்க ரீடிங் பிராக்டிஸ் கொடுக்குறீங்க. ஹேண்ட் ரைட்டிங் நிறைய பிள்ளைகளுக்கு எழுத தெரிய மாட்டேங்குது, அதுவும் நீங்க பிராக்டிஸ் கொடுக்குறீங்களா? 4 lines 2 lines இந்த மாதிரி நோட் வாங்கிட்டு வந்து டெய்லி அவங்களுக்கு 1 பேஜ் ரைட் பண்ணி கொடுப்போம். ஹாலிடேஸ்லாம் ஒரு 2-3 பேஜஸ் கண்டினியூஸா கொடுத்துருவோம். கர்சிவ் லெட்டர்ஸ் ரைட் பண்றதுக்கும் ட்ரெயின் அப் பண்ணிடுவோம். ரீடிங் பிராக்டிஸ்க்கு தனியா டீச்சர்ஸ் போர்ஷன்ஸ்லயே கொஞ்சம் கொஞ்சம் பேராவா செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு ரீட் பண்ண வச்சிருவோம். இப்ப வீக்லி ஒன்ஸ் ஏதாவது டெஸ்ட் எல்லாம் வைப்பீங்களா மேடம்? கண்டிப்பா டெஸ்ட் வைப்போம். ஒவ்வொரு சாட்டர்டேவும் நாங்க அவங்க மார்னிங் டியூஷன் கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்திடுவோம். இன்னைக்கு நம்ம பழனியில புதுதாராபுரம் ரோட்ல கிட்டத்தட்ட 2017 வெற்றிகரமாக இயங்கிட்டு வர SMTC டியூஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் கூட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரியல. இங்கே வந்து 250க்கும் அதிகமான மாணவர்கள் இவங்களோட டியூஷனில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சார் வாழ்த்துக்கள், உங்களோட பணி வந்து தொடரணும், வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம பழனி பேர் சார்பாக கேட்டுக்கிறேன். ஸ்ரீ முருகன் டியூஷன் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகாடமிக் சிலபஸ் கவர் பண்ணுறதெல்லாம் தாண்டி இயர்லி ஒன்ஸ் டூரும் கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அதில் வந்து பசங்கள்லாம் நிறைய மோட்டிவேட் ஆகி ரெஃப்ரெஷும் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறனால இங்கே வந்து நல்ல எஜுகேஷனும் அவங்களுக்கு கிடைக்குது. சோஷியல் லைஃப்க்கான எக்ஸ்பீரியன்ஸும் இவங்க வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க. அதுபோக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பெரிய அளவில் சாதனைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக மேலும் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசுங்க.